இந்த மிஸ்டர் கிளீன்ன்ற இமேஜை வந்து உடைக்கணும். சீமான் மீதால அந்த இமேஜை உடைக்கணும். அவரும் வந்து ஊழல்வாதி தான், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்றவர் தான், முறைகேட சம்பாதிக்கிறவர் தான் அப்படின்னு உங்களுக்கு இங்கே காட்டணும் முயற்சிக்காக நீங்க கேட்குறீங்கன்னா, எங்கடா என்னடா எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் கேட்டா வழக்கம் போல அந்த காரு திறநிதி வாங்கினாரு, திறநிதியில கார் வாங்கிட்டாரு, பங்களா வாங்கிட்டாரு, எல்லாம் இருக்கும். நான் கேட்குறேன், மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிதியே கேட்கறது இல்லை மக்கள்கிட்ட. அப்போ எப்படி கட்சி நடக்குது? இப்போ நீங்கள் தான் சொல்றீங்க ஒரு கருத்து, என்ன சொல்றீங்க கேட்டால் நாங்கள் வந்து சாதியை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்கல, மதத்தை வச்சு ஓட்டு வாங்கலன்னு சொல்றீங்க. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அப்போ பெரம்பூர் எதுக்கு தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்குறாரு, திருச்சி கிழக்கு எதுக்கு தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க கடந்து போயிடணும், அதுக்கு எதுவும் பதில் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவர் இப்போ ஏதாவது தம்பி லயலாமணி என்ன ஏன்பா இப்படி சொன்ன அதை கேட்டாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானா யாருன்னு சொல்லிடுறாரு. இதை தெரிய வைக்கிறார். சீமானா யாருன்றது இப்போ தெரியுது இல்லை. இல்லை இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னன்னா, அந்த ஓட்டு போட்டவர்களே அவர் தருதலைகள் திட்டினார்ல சார், அது தப்பு இல்லை சார். அது சீமானுடைய இயல்பு சார். அது இல்லை சார். சீமானா யாரும் தெரியாதோ இதெல்லாம் தப்புன்னு தான் சொல்லுவான். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு மேடையில் தாவேக அரசு பற்றியோ, தாவேக கட்சியை பற்றியோ, தாவேகவுடைய அமைச்சர்கள் பற்றியும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைச்சிருக்காரு. எந்த மாதிரி விமர்சனம் முன்வைச்சாரு, ஏன் இந்த கோபம் அவருக்கு அப்படின்றது பதிலாக நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறதுக்காக திரு சேக்குவர ஜெயசங்கர் சார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்துல சீமான் அவர்கள், நீங்க அந்த மேடை பேச்சை கவனிச்சிருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பொங்குறாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா அமைதியா பேசுறாரு. ஏன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தோட நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப சாஃப்டா பேசியிருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. என்ன இது? சும்மா ஒருத்தர் ஒரு மனுஷனை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா நான் அதுதானே சொல்லணும். நீங்க உள்ளபடியே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு பாரதூர் கழக தலைவர் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அன்னைக்கு வந்து அவர் பதவியில் இல்லை, அவர் வந்து போகிற போக்கில் ஃப்ளோவில் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு அமைச்சராக ஒரு பொறுப்பாக வந்து ஒரு கட்சி தலைவரை பேசணும்ல. சீமானா யாருன்னா அந்த அந்த வார்த்தை சொல்கிறோம். இந்த அலட்சியமாக இருக்கக்கூடாதுல. இப்போ நம்ம யாருமே ஒன்று சொல்கிறேன், இப்போ தலைவரை பற்றி கேட்குறாங்கப்பா, யார் விஜய்னா யார் அப்படி சொன்னால் அது எவ்வளோ தெரியுமா சுரீர்னு இருக்கும் அந்த வார்த்தை. சீமானா யாருன்னா அவர் தான் எம்எல்ஏவா கவுன்சிலர். அப்போ மெச்சூரிட்டி இல்லாமல் தானே நீங்கள் பேசுறீங்க, ஒரு பக்குவம் இல்லைல்ல. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும். அப்போ சீமானா யாருனான்னு காட்டணும்ல, சீமானா யாருனான்னு காட்டணும். அப்போ இப்போ பாருங்க, சீமான் பேசுறாரு, சீமான் பேசுறாரு. சீமான் பேசுறது எல்லாமே வந்து எதுவும் ஆபாச வார்த்தைகள் சொல்லவே இல்லை. எல்லாமே வந்து கருத்தியெல்லாம் வந்து கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியல. பேசின அத்தனை வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை கேள்விகளும் கருத்தியல் சார்ந்து இல்லை. இப்போ வந்து கூட சொன்னாரு. ஆமா சார், உண்மைதானே சார். நீங்க சீமானா யாருன்னா அப்போ உங்களுக்கு வந்து பகத்சிங்க தெரியலன்னு அர்த்தம். அதான் நான் சொல்றேன். சீமானா யாருன்னு கேட்டால் உங்களுக்கு பகத்சிங் தெரியல, சுகதேவ் தெரியல, சுபாஷ் சந்திரபோஸ் தெரியல, நீங்க உலக அளவில் நீங்க வந்து மாவோ தெரியல, சேகுவரா தெரியல, ஃபிடல் காஸ்ட்ரோ தெரியல, வரிசையா சொல்லிட்டு உலகத்துல ஓசிமன் தெரியல. இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். யாருமே தெரியல, அதனால சீமான தெரியல உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு? உங்க விஜய் தெரியுது, பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்களை நீங்களே விமர்சனம் பண்ண. நான் இப்போ பாருங்க, அதெல்லாம் இங்க சாருங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம இதுல இருக்குன்னா அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். காலம் வீணு போயிடாது சார். அது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து இதை பார்த்து அச்சுறுத்துறது. நேர்மையா மனசுக்கு, நம்ம மனசுக்கு நேர்மையா பேசணும். முதல்ல நம்ம மனசுக்கு நேர்மையா பேசணும். இது சரியா தப்பு. ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இல் ட்ரீட் பண்றீங்க, சீமான் சாமான்னு பேசுறாரு, அதையும் நீங்க கடந்து போயிடுங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானா யாருன்னா அவர்னா கவுன்சிலரா இல்லை அதான் சொல்றாரு. இன்னொருத்தர் பேசுறாரு, பெருந்தலைவர், அந்த கட்சியிலேயே ஒரு பெரிய தலைவர் அவர் தான். யாருன்னா ரமேஷ் அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அமைச்சர்னு அவர்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம்ல, எதுக்காக கொடுக்குறோம்? ஏன்னா அவன் வயசுக்கு வந்து அவன் இவன் பேசலாம். ஆனால் நம்ம அந்த இந்திய அரசியல் சாசனம், அந்த மாண்புக்கு, அந்த அமைச்சருக்கான அந்த மாண்பு எல்லாத்தையும் சேர்த்து மரியாதை கொடுக்கும்போது அப்போ நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் பயிற்சி எடுக்க சொல்லுவோம். அவராவது பயிற்சி எடுக்கிற இடத்துல இருக்கிறார். நீங்கள் பயிற்சியே இல்லாமல் தானே வந்துக்கிறீங்க அமைச்சரா. அவன் பயிற்சி எடுன்னு சொல்றீங்க. யார் எந்த வார்த்தை பேசுறது இருக்குல்ல. இந்த சமீபத்தில் கூட ஒரு ஸ்கூல் குழந்தைகளை வந்து டிவிக்கேன்னு சொல்லி சார், இதெல்லாம் நீங்க எவ்வளோ இருக்கு சார். நீங்க நான் தான் சொல்றேன்ல, வந்தாச்சு, ஆட்சியில வந்து உட்காந்தாச்சு.
நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நீங்க வந்து மக்கள் இதுதான் கடந்து போகணும்னு இருக்குது தலைவிதி. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமா. ஆனால் நீங்கள் நடந்துக்கிற விதம் ஒரு நாளும் எல்லாத்தையும் பார்க்குறாங்கல்ல நீங்கள் நடந்துக்கிறதும். இப்போ சீமான் பேசுறாரு, சீமான் என்ன பேசுனாரு, தப்பாக பேசினாரு. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு கருத்து, என்ன சொல்கிறீங்க கேட்டால் நாங்கள் வந்து சாதியை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்கலை, மதத்தை வச்சு ஓட்டு வாங்கலன்னு சொல்கிறீங்க. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ பெரம்பூர் எதுக்கு தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்குறாரு, திருச்சி கிழக்கு எதுக்கு தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. இல்ல அந்த இது கேள்வியில் ஏதாவது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விஜயின் போட்டிருந்தவர் எதுக்கு அதுதான் சார் நான் சொல்றேன். ஜோசப் விஜயன் போடுறீங்கன்னு அதுதான் கேக்குறாரு. நான் சொல்றேன். நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வந்து மற்றவங்க கடந்து போயிடணும், அதுக்கு எதுவும் பதில் தரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவர் இப்போ ஏதாவது தம்பி லயலமணி என்ன ஏன்பா இப்படி சொன்ன அதை கேட்டாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானா யாருன்னு சொல்கிறாரு, இதை தெரிய வைக்கிறார். சீமானா யாருன்றது இப்போ தெரியுது இல்லை, 2 கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்போ நேரடியாக வந்து விவாதத்துக்கே கூப்பிட்றாங்க. ஒரு அதிகாரத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் முடக்க முடியும் சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அறிவார்ந்த அரசியலுக்கு வாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் மைக்கு பிடிச்சாதான் பிரச்சனை, இல்லைன்னா அவர் அன்றாட வேலை செய்கிறாரு. ஆனால் உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்க. அமைச்சருடைய ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் ஏதாவது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகுதா இல்லையா? அது ஆளுங்கட்சிக்கு தான் சிக்கல், அது வேற. ஆனால் அமைச்சருடைய நடவடிக்கை அப்படிதானே இருக்கு. முதலமைச்சர் நடவடிக்கைன்னா சொல்லலாம், முதலமைச்சர் மைக் கொடுத்தா தான் பிரச்சனை. ஏதாவது ஒன்று பேசினா அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. எல்லாருக்கும் இப்போ மைக்கு பிடிக்கணும், அத்தனை பேருக்கும் இப்போ சிக்கல் தான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார், இப்போ அவர் வந்து கார் எடுத்துட்டார், ஒரு பென்ஸ் கார் எடுத்துட்டாரு, திருநிதியில தான் வந்தது அப்படின்ற மாதிரி. சார் ஒரே விஷயம் சார், ஒரு கட்சி நடத்துனா நிதி வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். இப்போ நீங்க வீட்டுல இருந்து இங்க வந்து இருக்கீங்க சார், நீங்க பெட்ரோல் போட்டால் தான் சார் வண்டி வரும் இல்லையா? இல்லை பஸ்ஸில் ஒன்றாக்கா பஸ்ஸுக்கு பணம் கொடுத்தா கொண்டு வந்து விடுவான், இல்லை ஆட்டோவுக்கு பணம் கொடுத்தா கொண்டாந்து விடுவான். எல்லா மூமெண்ட்டுக்கும் இன்னைக்கு பணம் தேவை சார். கட்சி, ஒரு சங்கம், கட்சி எது நடத்தினாலும் நீங்க பணம் இல்லாம நடத்த முடியாது எதையுமே. நிச்சயமா சார். அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா பணம் வேணும். அது மக்கள் கிட்ட அவர் வாங்குற, கொடுக்கறவங்க பாடு, வாங்கிக்கிறவங்க பாடு. உங்களுக்கு என்ன இது நடுவில் சொல்லுங்க? பென்ஸ் கார்லாம் வாங்கிருக்கு. சரி, திருப்பி சொல்ல, அது பென்ஸு காரணம் இருக்கட்டும், எந்த காரணம் எதுனா இருக்கட்டும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கறவங்க பாடு வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறவங்க. நீங்க உங்களுக்கு என்ன இதுல பிரச்சனை? வெளிப்படையா தான் நடக்குது. வெளிப்படை திறன் நிதி தான் வெளிப்படையா மக்கள்கிட்ட தானே கேட்கிறாரு. இப்ப நீங்க மற்ற கட்சியில கேட்பீங்களா? மற்ற கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா நிதியே கேட்கல. எப்படி நடக்குது கட்சி? இப்ப இவர் வந்து திறன் நிதி வந்து கேட்டு வாங்குறாரு. நீங்க உங்க வாதப்படியே வச்சுங்க. திறன் நிதி வாங்கினாரு, திறன் நிதியில கார் வாங்கிட்டாரு, பங்களா வாங்கிட்டாரு, எல்லாம் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நிதியே கேட்கறது இல்லை மக்கள்கிட்ட. அப்ப எப்படி கட்சி நடக்குது? பிசிக எப்படி நடக்குது? பாமக எப்படி நடக்குது? கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நடக்குது? கம்யூனிஸ்டும் உண்டியல் வச்சு. காங்கிரஸ் கட்சி சார், காங்கிரஸ் கட்சி உங்க யாருக்கா தெரியுமா சார்? இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருடம் ஃபுல்லா வந்து காங்கிரஸ் கட்சியை நடத்துறதுக்கு, காங்கிரஸ் கட்சியை நடத்துக்கு ஒரு வருடம் ஃபுல்லா நடத்துறதுக்கு 500 கோடி தேவை. இன்னைக்கு இது அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் நடத்துறதுக்கு, ஒரு வருஷம் ஃபுல்லா நடத்துறதுக்கு 500 கோடி தேவை. 500 கோடி தேவை. எங்கிருந்து வருது? யார் தராங்க? அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும், ஒரு மாநில கட்சிக்கும் வந்து அன்றாட செலவுகள் எல்லாமே இருக்கு. ஒரு கட்சி நடத்தினா சும்மா கிடையாது. ஒரு மாநாடு நடத்தினா ஏகப்பட்டது லட்சக்கணக்கில் செலவு எங்கேருந்து வரும்? எல்லாத்துக்கும் நிதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அப்போ எல்லா கட்சிக்குமே வந்து திமுக சரி. நான் வந்து ஒரு முறை அண்ணா அறிவாலயம் போயிருந்தேன். அப்போ வந்து நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே வந்து பாக்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்க அண்ணா அறிவாலயத்தில். அப்போ கம்ப்யூட்டர் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி. 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ண, அட்டைப்பெட்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அது உள்ளேருந்து எடுக்கிறாங்க. ஒரு கவரிங் லெட்டர், ஒரு செக்கு, ஒரு டிடி, நிதி. ஒவ்வொருத்தரும் லட்ஜர் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய பெரிய நோட்டு எல்லாம் என்ன மாதிரி நோட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா வந்து ஒரு எப்படி பார்த்தோம்னா வருது ஒரு 2 அடிக்கு 3 அடி இருக்கும். அவ்வளோ பெரிய லட்ஜரில் வந்து எழுதுறாங்க. பெரிய அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகுது. பாக்ஸாக வந்து எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவரிங் லெட்டரோட சேர்ந்து, மெம்பர்ஷிப்போடு சேர்ந்து அந்த பணமும் வந்து எல்லாமே வந்து பணம் கையில் கிடையாது, எல்லாமே செக்கு, டிடி வருது. சொல்றேன், இதெல்லாம் நிதி இல்லாம எந்த அமைப்பும் நடத்த முடியாது சார். திறநிதினா என்ன? மக்கள் கிட்ட, தொண்டர்கள் கிட்ட அவங்க கேட்டு வாங்குறாங்க. தொண்டர்கள் தான், மக்கள் கூட கிடையாது, தொண்டர்கள் கிட்ட தான் கேட்டு வாங்குறாரு.
யாரும் கட்டாயப்படுத்தி எங்கேயாவது வந்து வாங்கினா நீங்க சொல்லுங்க. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. மற்ற கட்சிகள் கேட்கறதில்ல. எப்படி நடக்குது அந்த கட்சிகள்? எப்படி நடக்குது? அவங்கெல்லாம் மொத்தமா வந்து கொண்டு போய் ஒரு கூட்டணின்ற பேர்ல வச்சு அங்க பணம் வாங்கிக்கிறாங்க. இதான் உண்மை. மக்கள்கிட்ட வாங்குறது கிடையாது சார் எந்த கட்சியும். அவங்க என்ன பண்றாங்க? பெரிய கட்சிகள் வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து மேடையிலே சூட்கேஸ்ல கொண்டு வந்து நிதி கொடுத்ததெல்லாம் இருக்கு, காட்சிலாம் இருக்கு, பெட்டி பெட்டியா. இந்த துண்டு கட்சிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உதிரி கட்சிகள்லாம் பெரிய கட்சிகள் போய் கூட்டணிக்கு பெரிய பணம் கொடுக்குறாங்க, தேர்தல் செலவுன்னு சொல்லிட்டு. அது தேர்தல் செலவு கிடையாது, ஒட்டுமொத்தம் நீங்க கட்சி நடத்துறதுக்கான அந்த செலவு. அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு கப்பலே கூட வாங்குவேன் அப்படின்னு. அதுதான் சார், அதுதான் அந்த வார்த்தை. பின்ன அது எதிர்கொள்ளணும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை எதிர்கொள்ளணும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா ஆமா என்ன அப்படின்னு கேட்கறது தான் அதனுடைய பொருள். நீ என்ன கார் தானே சொல்ற, ஃப்ளைட் வாங்குவோம். நாயகபுரத்தில் கமல் சொல்லுவார் பாருங்க, 4 ஆம்புலன்ஸ் கேட்டா 4 வாங்கி விடுறோன்னு வரல, அந்த மாதிரி தான் இது. ஒரு கட்சி, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு கட்சி தலைவர் வெளிப்படையா வந்து தொண்டர்கள் கிட்ட திரள் நிதி கொடுங்க, நான் கட்சி நடத்தணும், பணம் கொடுன்னு கேட்கறதுன்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு நேர்மை இருக்கு. ஆனா மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த திரள் நிதின்றத வாங்குறதே கிடையாது. அப்போ வாங்கலாம் அவங்க சுத்தமானவங்க கிடையாது. அப்போ எப்படி நடத்துறாங்க அந்த கட்சியை? பெரிய கட்சிகள் கிட்ட போயிட்டு அடமானம் வச்சு வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதை சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஐயோ இது எப்படி சொல்றதுக்கு? இதை வந்து நாம் தமிழ்ல கூட இப்படி ஒரு விளக்கம் தரலனா நான் சொல்றேன் மற்ற கட்சியில ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்படி நிதி வருது, எப்படி நீங்க கட்சி நடத்த மாட்டீங்கன்னா அவங்க எல்லாம் மொத்தமா கொண்டு போய் அடமானம் வச்சு வாங்கிக்கிறாங்க. திமுக, அதிமுக கிட்ட போயிட்டு, அது கம்யூனிஸ்ட் உட்பட. கம்யூனிஸ்ட் யாராவது வந்து உண்டி கொடுக்குறாங்க சார்? இப்போ சொல்லுங்க சார். இப்போதைக்கு யாரும் இல்லை சொல்லுங்க. யாராவது வந்து கம்யூனிஸ்ட்கள் இப்போ வந்து உண்டியல் குலுக்கி பார்த்துருக்கீங்களா? சமீப காலத்தில் ஒரு 5-10 வருஷம் சொல்லுங்க, உண்டியல் குலுக்கி பார்த்துருக்கீங்களா கம்யூனிஸ்ட்கள்? உண்டியல் வந்து சொல்லுவாங்க, இந்த உண்டியலை கண்டுபிடிச்சதே கம்யூனிஸ்ட்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உண்டியலை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இன்னும் பல இடங்கள்ல வந்து உண்டியல், இப்ப யாராவது உண்டியல் கொடுக்குறாங்களா? கொடுக்க அப்ப தேவைப்படுது, இப்ப தேவைப்படலையா? தேவைப்படுது. கட்சி நடத்தினா தேவைதான். ஆனால் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன முறையில் வாங்கிடுறாங்க. நவீன முறைன்றது அதுதான். அதுல ஒரு முறை தான் இந்த நவீன முறை. என்ன? டிஜிட்டல் ஃபார்மேட் வாங்கிறாங்க கிடையாது. இல்ல சார், ஜிபே போன் சார் அப்படி கிடையாது. அந்த மாதிரியும் வந்து அப்புறம் நீங்க ஒரு அறைகோல் விடணும்ல, யாரெல்லாம் நிதி அனுப்புறீங்களோ நீங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட்ல அனுப்புங்கன்னு சொன்னல. அப்படி கிடையாது. இவங்க தான் கியூஆர் கோட் அங்க இருக்குல்ல, அண்ணா அறிவாலயத்திலையும் வந்து இப்ப பனையூர்ல இருக்குல்ல. ஓ, நீங்க அப்படி போறீங்களா? ஆமா, சோபா வாங்கிடுறாங்கல்ல. உண்டியல் எதுக்கு கொடுக்கணும்? சோபா வாங்கினா முடிஞ்சிச்சு. இப்ப மாறிச்சு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து கேட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வந்து தொகையா வாங்கிட்டு போயிட்டு, இப்பெல்லாம் வந்து கேட்டா சோபா அமுச்சு விட்றாங்க. நீங்க வரவே வேண்டியதில்லை, கூட்டணி வச்சுட்டு சோபா. அதெல்லாம் நிறைய தான். இதுதான் சொல்றேன் நான். ஒரு கட்சி வெளிப்படையா தொண்டர்கள் கிட்ட வந்து எனக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கறது, அது ஒரு நேர்மை இருக்கு சார், அது ஒரு கட்ஸ் இருக்கு சார். அது கேட்கறதுக்கு அதை வெக்கப்படவோ கூச்சப்படவோ அவசியமே கிடையாது. தொண்டர்கள் கிட்ட கேட்கிறாரு அவரு. அவர் கார் கொடுக்குறாரு. கார்லாம் ஒரு மேட்ரா? சொல்லுங்க பார்க்கலாம். அக்னி இந்த அளவுல கட்சியில யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன சின்ன வார்டு மெம்பர்லாம் கூட கார் வச்சிருக்காங்க. அக்னி இந்த அளவுல கட்சியில இருக்க, பிஜேபி இருக்க, காங்கிரஸ்ல இருக்க, கட்சியில இருக்க கூட அந்த அமைச்சர்கள், இந்த நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா பிளைட் வச்சிருக்கிறவங்க இருக்கிறான், ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கார்கள் வச்சிருக்கிறவங்க இருக்கிறான், பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இருக்கிறாங்க சார். என்னமோ ஒரு கட்சியா அதுல ஒரு கட்சியில ஒரு கார் வாங்கி தரமா உடனே அது வந்து கேட்டேன். நான் சொல்றேன், நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, அதாவது இந்த மிஸ்டர் கிளீன்ன்ற இமேஜை வந்து உடைக்கணும். சீமான் மீதான அந்த இமேஜை உடைக்கணும். அவரும் வந்து ஊழல்வாதி தான், அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றவர் தான், முறைகேட சம்பாதிக்கிறவர் தான் அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் முயற்சிக்காக நீங்க கேட்டீங்கன்னா, என்னடா எடுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயுதம் கேட்டா வழக்கம் போல அந்த காரு, இந்த கார் வாங்கிட்டாரு, அந்த கார் வாங்கிட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுத்தணும் சார், தமிழ்நாடு முழுவதும் சுத்தணும். அப்போ ஏன் அவர் வந்து கோடிக்கணக்கில் ஏன் காருன்னா, ஒவ்வொரு காருக்கும் ஒரு வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சில முறைகள் இருக்கு கார்ல, பாதுகாப்பு முறைகள் இருக்கு. பாதுகாப்புனா உயர்ந்த விலையில கார் வாங்கினா அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல கார்ல. கண்டிப்பா சார். நீங்க சொகுசார கார் கிடையாது, பாதுகாப்பு முறைகள்லாம் இருக்கு அந்த கார்ல. இல்ல, இப்ப இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னன்னா, அந்த ஓட்டு போட்டவர்களே அவர் தருதலைகள் திட்டினார்ல சார், அது தப்பு. சார் அது சீமானுடைய இயல்பு சார். அது தலைவனுக்கு தெரியாத சீமானுடைய இயல்பு. தருதலைகள் சீமானா யாரும் தெரியாத, அது தப்பு இல்ல சார். சீமானா யாரும் தெரியாதோ இதெல்லாம் தப்புன்னு தான் சொல்லுவான். அவருடைய இயல்பு சார் அது.
இல்ல ஓட்டு போட்டு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு இருக்கு. இப்ப பேரை வந்து எனக்கு ஒரு இயல்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு இருக்கு. சீமானா யாருன்னு தெரியாதவங்களுக்கா தெரியாது. சீமானா யாருன்னு தெரிஞ்சுங்க. நீங்க தான் சீமானா யாருன்னு கேக்குறீங்கல்ல. உங்களுக்கு தான் யாருமே தெரியல. அதான் பட்டியல் போடுறல்ல, பெரிய பட்டியல் பகத்சிங் இருந்து போடுற, கடைசியா தேசிய தலைவர் வரைக்கும் போடுறான். அவங்களாம் யாருன்னு தெரியாது. நீங்க அப்படிதானே தேசிய தலைவரா யாரும் தெரியாதுன்றவங்களுக்கு எப்படி சீமான தெரியும்? உண்மைதானே இது? அது அவங்க சீமான் யாருன்னு தெரியலன்னா, தாவேக்கால இருக்கிற நபர்களுக்கு சீமான் யார் தெரியும்னா, அது எனது நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட போய் கேட்டீங்கன்னா சீமானா யாருன்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கே அவர் தான் சொன்னார் சீமானா யாருன்னு. இல்ல இப்ப அதுல கோர்ட்டு வந்து சொல்லுங்க சீமான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். அதுதான் சார், யாரும் தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு தான் அதை இதெல்லாம் பதில் நான் சொல்றேன். இப்ப நான் கூட ஏன் சொல்றேன், நீங்க ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட போய் கேளுங்க சீமானா யாருன்னு தெரியும். எனக்கே அவர் தான் சொன்னாருன்னு சொல்றேன். அப்ப அந்த தாவேக்கா தோழர்கள் போய் வந்து நீங்க யாருன்னு கேட்பீங்க, ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு கூட கேட்பீங்க. ஏன்னா அந்த லட்சத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி, இந்த விஜய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சியை வந்து கட்டமைச்சு விஜயை செதுக்கினதே வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான். ஆனா அந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு தெரியுமா? அதுவும் தெரியாதுன்னு. அப்ப தெரியாத கூட்டத்துக்கு என்ன சொல்ல முடியும்? தெரியாத கூட்டத்துக்கிட்ட, புரியாத கூட்டத்துக்கிட்ட நம்ம ரொம்ப வந்து முட்டி மோதுனா நம்ம தலை தான் உடையும். இல்ல இப்ப சீமானுக்கு ஏன் வந்து இப்படி திடீர் இவ்வளவு பெரிய கோவம் வந்துச்சு அந்த டைம் மட்டும்? அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இது வந்து அவர் அன்றாடம் வந்து மீடியாக்களை பார்த்து கொந்தளிக்கிறதுன்னு ஒரு இருந்தது. காலையில மத்தியானம் சாயந்தரம் 4 வேளை வந்து மீடியாக்களை சந்திக்கிறது. மீடியாக்கள்லாம் கொண்டு போய் வெட்டி ஒட்டி என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தேவையானது வந்து பணத்தை பார்த்துருந்தாங்க. ஆனால் அதே ஒரு நினைவேந்தல் கூட்டமோ அல்லது மாநாடோ அல்லது வந்து அதுல அவர் பேசக்கூடிய உரையை வந்து இருட்டடி பண்றீங்க. அப்ப எதுக்கு உங்களை வந்து சந்திக்கணும்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் நான் மேடையில பேசிக்கிறேன், நீங்க மேடையில வந்து எடுத்துட்டு போங்க, ஷூட் பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் தனியா உங்களை எதுக்கு சந்திக்க? அதான் சொன்னாரு தவிக்கிறாரு. ஆமா, கஷ்டம் தவிர்க்கிறது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வேண்டாம்னு நினைக்கிறாரு, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்படி புரிஞ்சுங்க, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. மேடையில பேசுற வந்து எடுத்துட்டு போ, உனக்கு எதுக்கு நான் தனியா பேசணும்? எப்படி இருந்தாலும் நீ போட போறதில்ல. அதான் சொல்றாருல, அதே மேடையில சொன்னார்ல, இதை வந்து இதையாவது போடுங்க, ஏன்னா நீங்க உண்மையை பேசினா போட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாருல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமான் பேசுறத, சீமானுடைய அந்த ஆவேசத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நியாயமான பேச்சு, எல்லாருமே வரவேற்கக்கூடிய பேச்சு தான் அது. ஓகே சார், நம்ம பாப்பா தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.